ஆலோசனை தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பல நேரங்களிலே இந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம். இந்த ஆலோசனை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் தேவை. ஏன்னா நம்ம எல்லாருமே அனுபவத்தில் ரொம்ப குறைவானவங்க. அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நோவா காலத்துலலாம் 969 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க. அப்போ அவங்க உட்காந்து அடுத்த 6 தலைமுறைக்கு அவங்க உயிரோடு இருப்பாங்க. அதாவது ஏனோக்கு வர வரைக்கும் ஆதாம் உயிரோடு கூட இருக்கிறார். 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. ஆனால் ஆதாம் உயிரோடு தான் இருக்கிறார். 930 வயசு ஆதாமுக்கு. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆதாம் உயிரோடு இருக்கிறார். அப்போ ஆதாமுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க. 6 தலைமுறையை பார்த்துருக்கிறார். அப்போ ஆதாமுக்கிட்ட போனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய கேட்கலாம், நிறைய ஆலோசனை சொல்லுவார். இப்படி பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. 70 பலத்தின் மிகுதியினால் 80